அஸ் எ யூஐ யூஎக்ஸ் டிசைனராக நான் இவ்வளோ நாள் ஒரு பெரிய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்திருக்கேன். மாடர்னாக க்ளீனாக மினிமலான டிசைன் மட்டும் நான் வந்து பண்ணால் போதும், யூசர் அட்ராக்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட நம்பிக்கையில் இவ்வளோ நாள் அதை மட்டும் பண்ணிட்டு இருந்திருக்கேன். குட்டி குட்டி யூஎக்ஸ் டிசைன் மிஸ்டேக்ஸ் கூட ஒரு ப்ராடக்ட்டோட க்ரோத்தை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா வந்து இருக்குது. ஸோ அப்படி தான் நேற்று மத்தியானத்துக்கு நான் வந்து லஞ்ச் வந்து ஆர்டர் பண்ணலாம், செம்ம பசியில் இருந்தேன். ஸோ லஞ்ச் வந்து ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃபோனில் வந்து ஜொமேட்டோ மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ ஜொமேட்டோ ஓப்பன் பண்ணி சிறுசேரியிலேயே வந்து டாப் நாச்சான மீல்ஸ், நான்வெஜ் மீல்ஸ் வந்து சுப்ரியா ஆந்திரா ரெஸ்டாரண்ட்டில் தான் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜொமேட்டோ ஓப்பன் பண்ணி ரெஸ்டாரண்ட் வந்து செக் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து க்ளோஸ் ஆகிடுக்கு, ஓப்பன் சூன் போட்டு முடிச்சிட்டாங்க. பட் எனக்கு அது ஓப்பன் ஆகுமா என்னன்னு தெரில. நேற்று வேறு ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல்னு நினைக்கிறேன். அதனால் மேபி அது ஃபுல்லாக வேலை க்ளோஸில் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நானாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். திங்க் பண்ணிட்டு நான் வந்து சரி வேறு கடைக்கு போகலாம், அப்படி இல்லைன்னா பக்கத்தில் ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வந்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்விக்கி வந்து என்கிட்ட ஆக்சுவல் அப்ளிகேஷன் கிடையாது மொபைலில், திரும்ப இன்ஸ்டால் பண்ணி ஸோ அதே ரெஸ்டாரண்ட்டை வந்து செக் பண்ணேன். ஸோ அதில் கொடுத்துருக்க ஒரு மெசேஜ் வந்து என்னை ஒரு 13 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ண வச்சிச்சு. வெயிட் பண்ணி நான் வந்து ஆர்டர் பண்ணேன். ஸ்விக்கியில் ரெஸ்டாரண்ட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறதை மட்டும் ஸ்டாப் பண்ணாமல் ஓப்பன்ஸ் டுடே இன் 13 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. 13 நிமிஷம் வெயிட் பண்ணி நான் வந்து ஆர்டர் பண்ணேன். எனக்கு பசியாக இருந்தாலும் அந்த கடையில் நல்லாயிருக்கும், நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும் எனக்கு. ஸோ அதனால் வந்து 13 நிமிஷம் நான் வந்து வெயிட் பண்ணி 13 நிமிஷத்தில் வந்து கரெக்டாக ஓப்பன் ஆச்சு. ஸோ கரெக்டாக ஓப்பன் ஆனோன்னு நான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இதே நான் வந்து ஜொமேட்டோ மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா, வேறு ரெஸ்டாரண்ட் அப்படி இல்லைன்னா நான் பக்கத்தில் உள்ள கடைக்கோ எதுக்கோ ஒன்று போய் வாங்கிட்டு வந்திருப்பேன். பட் ஸ்விக்கி நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி நான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்ததில்ல. ஸோ இந்த ஒரு யூஎக்ஸ் ரைட்டிங் வந்து என்னை ரொம்பவே வந்து இம்ப்ரெஸ் பண்ணி நான் வாங்கிட்டேங்க ஆக்சுவலாக. ஸோ இது பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா, ஒரு ஆர்டர், என்னோடய ஆர்டர் அது வந்து ஜொமேட்டோவில் வந்து போயிடுச்சு, ஸ்விக்கிக்கு வந்து கிடச்சிருக்கு. நான் இன்ஸ்டால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்க்குறப்போ நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இவ்வளோ நாள் நம்ம எவ்வளோ ப்ராப்ளம் வந்து பண்ணியிருப்போம். ஸோ ஆக்சுவலாக யூஎக்ஸ் டிசைன் பண்ணுறப்போ நம்ம வந்து நெகட்டிவ் சினாரியோன்னு ஒன்று மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அதில் என்ன பண்ணுவோம், இப்போ இது இல்லைன்னா இது அப்படின்னு சொல்லி முடிச்சிருவோம். ஸோ இதே ஒரு விஷயம் நான் வந்து பேங்கிங் அப்ளிகேஷன் வச்சு, நான் ஒர்க் பண்ணுற அப்ளிகேஷன் வச்சு நான் வந்து இமேஜின் பண்ணி பார்த்தேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 1,50,000 வந்து ஒரு ஆளுக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்னா, ட்ரான்சாக்ஷன் பண்ணுறப்போ எனக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் ஃபெயில்டு, ப்ளீஸ் ட்ரை அகைன் லேட்டர்னு மட்டும் கொடுத்துட்டேன் எக்ஸாம்பிளுக்கு. அப்படி வச்சுக்கோங்க. எதனால் ஃபெயில் ஆச்சு, திரும்பி வந்து அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன்னா 2 தடவை அது வந்து டெபிட் ஆகுமா, ஆல்ரெடி என்னோட அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிடுச்சா, இது எல்லா விஷயமே பார்த்திங்கன்னா யூசர் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நான் வந்து இப்போது நெட்வொர்க் இஷ்யூனால இது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா, ட்ரான்சாக்ஷன் ஃபெயில் டியூ டு நெட்வொர்க் இஷ்யூன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு ட்ரை அகேன் ஆஃப்டர் 10 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு, ஆர் எல்ஸ் யூ கேன் கோ வித் யூபிஐ அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் அப்படின்னா, அவங்க 10 மினிட்ஸ் கழிச்சு ட்ரை பண்ண போகிறாங்க. அப்படி இல்லைனா யூபிஐ அப்ளிகேஷன் போகிறாங்க. ஸோ 10 மினிட்ஸில் நெட்வொர்க் இஷ்யூ ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னா அவங்க வந்து யூபிஐ அப்ளிகேஷன் போய் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறதுனால யூசருக்கு வந்து இப்போ நம்ம அமௌண்ட் போகலை, ஸோ நெட்வொர்க் இஷ்யூனால தான் ஃபெயில் ஆயிருக்கு, ஸோ நம்ம 10 மினிட்ஸ் கழிச்சு ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா யூபிஐ அப்ளிகேஷன் மூலமாக போய் ஏதோ ஒரு அமௌண்ட்டை 50,000 25,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளியரான மெசேஜ் வந்து கொடுக்குறப்போ ஸோ யூசர் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக மாட்டாங்க மேக்ஸிமம். ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்ததில் நான் வந்து ஸோ இப்படிலாம் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ நெகட்டிவ் சினாரியோனா ஒரு சினாரியோ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. ஸோ அந்த ஒரு இதுக்கு நம்ம எப்படி யூஸரை வந்து நெக்ஸ்ட் டிசிஷன் வந்து எப்படி எடுக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குட்டி லேர்னிங் வந்து கிடச்சிச்சு. பட் இந்த ஒரு குட்டி லேர்னிங் எனக்கு பெரிய மிஸ்டேக் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ குட்டி யூஎக்ஸ் டிசைன் மிஸ்டேக்ஸ் கூட ப்ராடக்ட்டோட க்ரோத்தை வந்து ஸ்டாப் பண்ணும். இதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு சொல்லி நினச்சேன். ஸோ ஆல்ரெடி நான் பிளாக் போஸ்ட்லாம் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னோட போர்ட்ஃபோலியோவில். நெக்ஸ்ட் என்னோட போர்ட்ஃபோலியோ வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து போடுறேன். ஸோ ஒரு மாடர்ன் கூலான ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அதை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னென்ன மாதிரி பண்ணியிருக்கேன், ஸோ என்ன பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் ஈஸியாக பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போர்ட்ஃபோலியோ பற்றி ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து நான் வந்து டெய்லி பிளாக்ஸ்லாம் வந்து ரைட் பண்ணிருக்கேன். ஸோ அதில் தான் நான் இந்த ஒரு பிளாக் போஸ்ட்டும் போட்டு லிங்க்டின்லேயே அதை வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஐ யூஎக்ஸ் டிசைன் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Gunal.